நம்ம எங்கே நிற்கிறோமோ அந்த சைடுக்கு பஸ் வராது. எப்போவுமே அதுக்கு ஆப்போசிட்டில் தான் பஸ் வந்துட்டுருக்கும். இன்றைக்கும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாக நின்று அதுக்கப்புறம் தான் பஸ் வந்துச்சு. வெயில் நேரத்தில் வெளில ட்ராவல் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. அதுவும் பஸ்ஸில்ங்கும்போது சுத்தம் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி பாண்டிச்சேரி வரையும் ஒரு வேலையாக கிளம்பியிருந்தேன். எங்கள் ஊர்லேருந்து சிதம்பரத்துக்கு ஒரே பஸ் இருக்குன்னாங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அது அன்னைக்குன்னு பார்த்து வரல. அப்புறம் மாறி மாறி வர வேண்டியதாக இருந்துச்சா, அது அவசரமாக பஸ் ஏறினதில் ஸ்டெப்ஸுக்கு பக்கத்துலேயே ஒரு சீட் இருக்கும்ல, அதில் ஏறி உட்காந்துட்டேன். கொஞ்சம் நேரம் வெயிலில் கஷ்டப்பட்டா அடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த விண்டோ பக்கத்தில் உட்காந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. வெயிலும் மழைன்னு ஒரு வழியாக பாண்டிச்சேரியும் வந்துட்டேன். ஆல்ரெடி ஷூட் அங்கே இருந்ததுனால என் ஹஸ்பண்ட் அங்கே தான் இருந்தாங்க. நான் போனதுமே என்னையும் பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. முன்னாடி ஒரு வாட்டி டைல்ஸ் பார்க்க காரைக்கால் போயிருந்தோம். அன்னைக்கு டைம் இல்லைன்றதுனால வெறும் 2 கடை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. அதனால இந்த டைமே டைல்ஸு கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்க்குலாம் கொட்டேஷன் வாங்கலான்னு தான் போயிருந்தோம். எப்போ பாண்டிச்சேரி போனாலும் மறக்காமல் சாப்பிட்றது இந்த பாட்டி பஜ்ஜி கடையில் சீ ஃபுட்டில் பஜ்ஜி போட்டு தருவாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பஜ்ஜியை விட அந்த சாலடு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னருக்கு பிரியாணி வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் விலாகில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். பாய்.